பயங்கரமா எமோஷனல் ஆகுறீங்க, இல்ல பயங்கரமா சென்சிட்டிவ் ஆகுறீங்க, அழுகுற மாரி இருக்கு அப்டின்னா, டக்குனு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர ஃபர்ஸ்ட் சாங் எது? மியூசிக் என் வாழ்க்கையில எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். ஏன்னா, அது மட்டும் தான் இருந்திருக்கு இதுவரைக்கும். லைக் ஒரு கான்ஸ்டன்ட்டா இருந்திருக்கு, ஒரு ஃப்ரெண்டா இருந்திருக்கு, ஒரு பிலாசபரா இருந்திருக்கு, கைடா இருந்திருக்கு, மோட்டிவேட்டரா இருந்திருக்கு. அழறதுக்கு ஒரு மடி குடுத்திருக்கு. லைக் நெறைய டைம்ஸ் நம்ம அழும்போது நம்ம பில்லோக்கு மட்டும் தான் அது தெரியும். எப்போ ரொம்ப ஷேட்டர்டா யாராலயுமே என்ன புரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல, இல்ல எனக்கு யார்கிட்டயும் என்னோட நிலைமைய சொல்லறதுக்கான தெம்பு இல்ல அப்படிங்கும்போது திஸ் சாங் இஸ் அ வெரி வெரி ஹீலிங் சாங். அது அவ்வளோ பாப்புலர் கிடையாது. இட்ஸ் அ வெரி அண்டர் செலிப்ரேட்டடான ஒரு சாங். நான் கடவுள்ல கண்ணில் பார்வை அப்படிங்கிற ஒரு சாங். ஸ்ரேயா கோஷல், இளையராஜா சார் அவங்க மியூசிக்கில் பாடியிருப்பாங்க. ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் லிசன். ரொம்ப இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைங்க வாழ்க்கையில், எனக்கு வாழவே வேண்டாம் அப்படின்னா கூட இந்த சாங் கேட்டால் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, ஐம் நாட் அலோன் அப்படிங்கிற மாதிரி தோணும். கண்ணில் பார்வை போன போதும் கண்ணில் நீரம் ததும்பும் ததும்பும் கண்ணிலாத பேரை கண்டால் கனாக்கள் ஒதுங்கும் ஒதுங்கும் கனாவில் கூட இன்பம் காணாமல் இந்த ஜென்மம் ஓ தெய்வமேது சம்மதமா கண்ணில் பார்வை போன போதும் கண்ணில் நீரம் ததும்பும் ததும்பும் வீதி என்றொரு வீடும் உண்டு எனக்கது சொந்தம் என்று வானம் என்றொரு கூரை உண்டு விழிகளும் அறியாது வேலியில்லா சோலை போல வந்ததோ காதல் கண்கள் கண்ட தெய்வமும் வந்து சென்ற துன்பம் யாருக்கும் உண்டோ கண்ணில் பார்வை போன போதும் கண்ணில் நீரம் ததும்பும் ததும்பும் கண்ணிலாத பேரை கண்டால் கனாக்கள் ஒதுங்கும் ஒதுங்கும். அதாவது வீதி தான் எனக்கு வீடு அந்த மாதிரி ஒரு சாங். நீங்க சொல்ற மாதிரி அண்டர் செலிப்ரேட்டட் பயங்கரமா இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஒரு சாங் என்னைய ரொம்ப வந்து ஹீல் பண்ணியிருக்கு, இல்லை இந்த சுச்சுவேஷன்ல நான் இருந்தபோது நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்றது போது நான் இதை தான் கேட்டு ஹீல் ஆனேன் அப்படிங்கிற சாங் என்ன இருக்கு? ஆனால் அது சைந்தவி மேம் சாங் இல்லையே. எனக்கு பீஸ்ஃபுல்லாக ஆகணும். நான் அது ரொம்ப டென்ஷனாக அப்படி இருந்தேன்னா நான் ஃபஸ்ட்டு காம் ஆவேன். அதுக்கான சாங்ஸ் மட்டும்தான் நான் லிசன் பண்ணுவேன். ஸோ அப்போது 96ல் இரவிங்க தீவாய் நமை சூழுதே விடியலும் இருளாய் வருதே நினைவுகள் தீயாய் அலை மோதுதே உடனிங்க சாவாய் அழுதே. இந்த சாங் பாடின போது ஆகட்டும், இல்லை இந்த சாங் கேட்ட போது எனக்கு அது ஒரு திருப்பு முனையா இருந்தது அப்படிங்கிற ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா உங்களுக்கு? என்னோட ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ சரிகமபா, அதில் வந்துட்டு ஸ்வர்ணலதா மேமோட ஒரு சாங் பாடியிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து நியூ செட் ஆஃப் ஜட்ஜஸ் இருந்தாங்க. அப்போது வந்துட்டு பெஸ்ட் சிங்கர் ஆஃப் தி டே, பெஸ்ட் சிங்கர் ஆஃப் தி வீக் எல்லா ப்ரைஸும் எனக்கு கொடுத்துட்டாங்க. என்னாலே தாங்க முடியல, எனக்கா நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் வின்னிங் மொமெண்ட். எந்த சாங் உங்களுக்கு அந்த டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தது? ஹாய் ராமா ஒரு வாரமாய் அப்படிங்கிற ஒரு சாங் ரங்கீலாவில் ஸ்வர்ணலதா மேம் பாடியிருப்பாங்க. அது தமிழ் வெர்ஷனில் நான் பாடியிருந்தேன். நீங்க அதை பாடியே காட்டிருக்கீங்க. ஓகே, சரணத்துல இருந்து பாடுவேன். ஓகே. முன்னும் பின்னும் தொட முத்திரைகள் இட மீனி மெல்ல துடிக்கின்றதே முத்தம் என்னும் செய்தி புத்தகத்தில் ஒரு பாதி இதழ் படிக்கின்றதே இங்கே நீங்கி இடாத கோலங்கள் நீ போடும் தாளங்கள் எங்கே
உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுதான் என்னோட டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற சாங் ஏதாவது இருக்கா? சைந்தவி மேம் சாங் தான் அது. விழிகளில் ஒரு வானவில் அந்த சரணம் அதை நான் பாடும்போது அதுதான் என்னோட கிளாஸில் ஃப்ரீ பீரியட்னா என் ஃப்ரெண்ட்ஸ் அதை பாட வச்சுருவாங்க என்ன அந்த லைன். பார்த்துக்கிறேன். நீ வந்தாயின் வாழ்விலே பூ பூத்தாயின் வேரிலே நாளை நீ போகலாம் என் ஞாபகம் நீயாகலாம் தேர் சென்ற பின்னாலே வேறு என்னாகுமோ யாரிவன் யாரிவன் ஓர் மாயவன் மெய்யானவன் நண்பில் வெளிகளில் ஒரு வானம் இமைகளை தொட்டு பேசுதே இது என்ன புது வானிலை மழை வெயில் தரும். ஸ்வீட். அதுக்கப்புறம் லவுடா பேச கூட வர மாட்டேங்குது. நீங்க மெதுவா பாடிட்டீங்க. நீங்க பேசா கத்துற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த ஃபீல் ஆகுது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி சொன்னீங்க. நெக்ஸ்ட் பேக் டு தி கேம் போலாங்களா? யா. வைரம் போல பெண்ணின் மனது உலகிலே வைரம் போல பெண்ணின் மனது உலகிலே அது தொலைந்து கிடக்கும் என்றும் மண்ணிலே கஞ்சாடையில் உன்னை அறிந்தேனடி என் பாதையில் என்று உன் காலடி. பயங்கரமா பண்ணீங்க. நான் எதுவே எத்தனை வாட்டி நீ சொல்லுவேன் தெரியல. எப்படி நான் வந்துட்டு சூப்பர் விட்டு விட்டு பாடுறேன். நல்லா இருக்கா? ஓகே, உங்களுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு தான் ஒரு ஸ்டார். ஓகே. வரை மீறும் இவளின் ஆசை நிறைவேற பார்க்கிறேன் நதி சேரும் கடலின் மீது மழை நீராய் சேர்வேன். ஐயோ ரொம்ப நல்ல சாங். ஆக்சுவலி இன்னொரு வாட்டி. வரை மீறும் இவளின் ஆசை நிறைவேற பார்க்கிறேன் நதி சேரும் கடலின் மீது மழை நீராய் சேருவேன். இன்னும் ஒரே ஒரு வாட்டி கோச்சிக்காதீங்க. வரை மீறும் இவளின் ஆசை நிறைவேற பார்க்கிறேன் நதி சேரும் கடலின் மீது மழை நீராய் சேருவேன். நிறைவேற பார்க்கிறேன் அப்படியே லிரிக்ஸ் காட்டினீங்கன்னா லிரிக்ஸோட பாடிடுவேன். அமுதே வீரமுதே பெண் மனதின் கனவை ஏக்கம் தீர்க்குமா ஈர்க்குமா மதியை தன்மதியை இவன் அழகின் பிம்பம் கண்கள் பார்க்குமா தோற்குமா. எக்ஸ்க்ளூசிவ். நம்ம தான் வந்து ஸ்ரேயா கோஷலையும் சைந்தவியும் உட்கார வச்சு ஒரே பாட்டு பாட வச்சிருக்கோம். எல்லாரும் எக்ஸ்க்ளூசிவா இதை பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அடுத்த ஒரு சின்ன இமோஷன், அந்த இமோஷனுக்கு இவங்க சாங்ல இந்த சாங் அடிச்சுக்க வேற சாங்கே இல்லை அப்படிங்கிற சாங் நீங்க சொல்ல போறீங்க. என்னதுன்னா சாரி சொல்ற மாதிரி ஒரு சாங். கடலினில் மீனாக இருந்தவள் நான் உனக்கென கரை தாண்டி வந்தவள் தான் துடித்திருந்தேன் தரையினிலே திரும்பி விட்டு என் கடலிடமே ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன் உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னிப்பாயா. நெக்ஸ்ட் நீங்க தான். அவங்க வந்து பாடியே காட்டிட்டாங்க. பாடும்போது நான் ஒரு ட்ரீமி வேர்ல்டுக்கு என்ன கொஸ்டின் கேட்டீங்க? மன்னிப்பாயா? அதான் கொஸ்டின். அதான் கொஸ்டின். சாரி கேக்குறேன். சாரி கேக்குற மாதிரி இருக்க ஒரு சாங்.
எனக்கு வந்துட்டு அந்த சாரி வந்துட்டு ஆறுதல் படுத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிறை தேடும் இரவிலே சாங். பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீ வா. நெக்ஸ்ட் பேக் டு த கேம். ஆத்து வெள்ளம் நீ என்றால் ஆடும் தோணி நானே, ஆடவிட்டு அக்கறையில் கொண்டு சேர்ப்பாயே, பட்டாம்பூச்சி நான் என்றால் 8 திசை நீயே, எந்த பக்கம் போனால் என்ன நீதான் நிப்பாயே. ஓகே, நல்லா தெரிஞ்ச பாட்டு என்னால கண்டுபிடிக்க இல்ல என்ன ஒரு லுக். ஆக்ட்ரஸ் சொல்லவா ஆக்டர் சொல்லவா? ஆக்டர் சொல்லவா? சசிகுமார் சார். பட்டாம்பூச்சி அந்த சாங்கு இப்போ கூட சுந்தரபாண்டியன்ல இருக்குமே. ஐயோ அது என்னது? ஏவத்தி மறு மேல நீ மட்டும் நீலையாட. அதேதான் சொல்லுங்க. நீ என்ன கேட்டீங்கன்னா இன்னும் என்ன ஜாட நெஞ்சுக்குள்ளே வச்சிருக்க ஆசை. அந்த சாங். ஓகே, பேக் டு தி கேம். எனக்கு மேல நீங்க ஏதாவது வாங்க மாறி உட்காந்துக்கலாம். ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். சூப்பர். நெக்ஸ்ட். மனசையும் திறந்து சொன்னா எல்லாமே மனசையும் திறந்து சொன்னா எல்லாமே கிடைக்கிற உலகத்துல, வருவதை எடுத்து சொன்னா சந்தோஷம் உனக்கிற உதயத்துல, அவ சொன்ன சொல்லி போதும் அது கீழே ஏதோ ஏதோ ஏதேதோ சொல்லிட்டேனே காதலா, சொல்லும் போதே சுகம் தானலா, இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமோ சொல்ல தோணலா, இது வேறொரு வார்த்தையை பேசிடுமோ என்னும் கூட, உனதன்பே ஒன்று போதும் அது கீழே இல்லை ஏதோ ஏதோ ஏதோ. ஆளுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஒரே நேரத்துல கண்டுபிடிச்சோம். ஓகே. நெக்ஸ்ட். இது வந்து ஒரு இமோஷன். இந்த இமோஷனுக்கான சாங். அது ஏன் உங்களுக்கு ரியல் லைஃப்லயும் இது இருந்திருக்கா, இந்த ஒரு ஃபேஸை நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. ஒரு மெலன்கலி, ஒரு சோக கீதம். திப்பக்குளத்தில் படிஞ்ச பாசி கல்லறிஞ்சா கலையும் கலையும், நெஞ்ச குளத்தில் படிஞ்ச காதல் எந்த நெருப்பில் எரியும் எரியும், ஒரு கோடி புள்ளி வச்சு நாம் போட்ட காதல் கோலம், ஒரு பாதி முடியும் முன்னே அழிச்சிருச்ச காலம் காலம், இன்னொரு சென்மம் நான் மறுபடி பிறந்து வந்து உனக்காக காத்திருப்பேன், அப்பவும் சேராம இருவரும் பிரியணும் நான் பொறுக்காம போயிடுவேன், சாமி கிட்ட சொல்லி போட்டேன் உன்னை நெஞ்சில் வச்சுக்கிட்டேன். சூப்பர். உங்களோட மெலன்கலி மறந்துட்டியா? You can do it. இல்லுவைய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே, ஆளாளு உஞ்சீரிப்பு கொள்ளுதையா, வச்சிருந்த ராட்டினம் போல சுத்துதையா, காத்தோட வாசம் கடல் பாசம் ஊத்தாட்டம் நினப்பு ஊறுதையா, சால் சாப்பு வேணா வந்து இல்லையா, சாவையோ கூறு போட்டு கொள்ளையா. பாடிட்டப்பா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாங் நான் இங்க ட்ரை பண்றேன். எக்ஸ்க்ளூசிவா எங்களுக்கு தான் நீங்க இந்த சாங் பாடி கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு நீங்க சிங்கர்னால நீங்க வந்து சொல்லுவீங்க, ஓகே நம்ம இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் இந்த சாங் பாடி காட்டுனது. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க எனக்கு பதிலா. என்னது பேக் டு தி கேம்?
காதலின் திருவிழா கண்களில் நடக்குதே, குழந்தையைப் போலவே இதயமும் தொலையுதே. காதலின் திருவிழா கண்களில் நடக்குதே, குழந்தை போலவே இதயமும் தொலையுதே. கானத்தில் பறக்கிறே, மோகத்தில் மிதக்கிறே, காதலா நானுமோ காத்தாடியாகிறேன். எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை இந்த மனது அறியுமே. நீங்க ஸ்கூல்ல வந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற கிட்டுங்களா? பாட்டுல மட்டும்தாங்க. ஏதாவது படிப்பு சம்பந்தமா கேளுங்க, நான் சொல்ல மாட்டேன். ஓகே. இப்போ நீங்க 2 பேரும் சிங்கிள் தானே? மேரிட் இல்ல? இல்ல இல்ல மேரிடெல்லாம் இல்ல இல்ல இல்ல, இந்த பொண்ணு பார்த்தா மேரேஜ் மாதிரியா இருக்கு. இல்ல ஒரு டவுட் தான். சும்மா அடுத்த கொஸ்டின் பிச் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்க கிரஷ். கமிட்டடா அதானே உங்க இல்ல கேள்வி. அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு ஒரு கிரஷ் இருக்கு அப்படின்னா அந்த கிரஷுக்காக என்ன பாட்டு பாடுவீங்க? இத பாடி நான் வந்துட்டு அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு. நான் நிறைய சாங் பாடுவேங்க. ஒரே ஹிந்தி சாங் பாடுவேன் அந்த மாதிரி தான். தமிழ்ல இப்போ எனக்கு கேட்கணும்னா சட்டுன்னு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேதே. ஒரு கிரஷ் இருந்தா ஆமா, 13 க்ரஷ் இருக்கே, ஒரு லிஸ்டே இருக்கே, எதுன்னு சொல்றது. எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய், எனதுறவே எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாய். நெடுஞ்சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும் காலமே. வரும் நாட்களே தரும் பூக்களே நீளுமே காதல் காதல் வாசமே. இப்படி பண்ணா எந்த கிரஷ் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு டைரக்டாவே உட்கார்ந்திருக்காங்க அப்பா அம்மா. ஒரு பிரயோஜனம் இல்ல. சிம்பிளி வேஸ்ட் பண்ணி யாரும் இல்ல. சரி இதுங்க அவங்கள வேணா 2 நிமிஷம் திரும்பி உட்கார சொல்லிடுறேன். இருந்தா அவங்க ரெடி தான், நான் சரி ஓகே, அப்ப நீங்க பாடிருங்க. ஓகே. க்ரஷ்ஷா அதெல்லாம் தெரியல, பட் இந்த சாங் வந்து அகைன் அனதர் ஸ்ரேயா கோஷல் சாங். இளையராஜா சார் அவங்க மியூசிக்ல இந்த சாங் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு கண்டிப்பா சொல்வேன். அள்ளி கொடி காத்து அசைக்குது, அசை குளத்து குழம்பு கூசுது, புல்லரிச்ச பாவம் என போலவே அலப்பாயுது. 100 சென்மம் நமக்கு போதுமா, வேற வரும் ஏதும் கேட்போமா, சாகா வரும் கேட்போம் அந்த சாமிய அந்த சாமிய. காத்தாலஞ்சாலும் கடலாக நீருந்தாலும் யாரு சொல்லி தந்து வந்தது, காணா கனா வந்து கொள்ளுது, இதுக்கு பேருதான் மோட்சமா மோட்சமா மோட்சமா. உன்னை விட இந்த உலகத்தில் சொந்தது ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல. வாக்கு பட கிடைச்சா விருமாண்டி, சாட்சி சொல்ல சந்திர வருவாண்டி, சாதிசனும் எல்லும் அவன் தாண்டி, கேட்ட வரமுடனே தந்தான் என்னை விட. உன்னை சரி வர புரிஞ்சுக்க யாரும் இல்ல எவரும் இல்ல, உன்னை விட என்னை விட. சூப்பர். இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஃபைனல் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு யார் ஆன்சர் பண்றீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே. ஃபர்ஸ்ட் சாங் ஆஃப் ஸ்ரேயா கோஷல் என்னது? அம்மு குட்டி பொம்மை குட்டி புச்சு குட்டி செல்லம செல்லம் நீதானடா, அத்தான் என்று சொன்னாயடா, யாதுமாகி என் உள்ளின்றாய் சகியே. இது வந்து தமிழ்ல.
ஹிந்தியில் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாங் தேவ்தாஸ் மூவியில் அந்த சாங் தான். நெக்ஸ்ட் சைந்தவி மேமோட ஃபர்ஸ்ட் சாங். இப்படி கேட்டால் எனக்கு தெரியாது. அண்டங்காக்க கொண்டக்காரி. அண்டங்காக்க கூட. ஆனா அண்டங்காக்கா கொண்டக்காரி 2 பேரும் பாடினது தானே. சரி அப்ப 2 பேரும் பாடி காட்டுறீங்க. என்று ஏவல் செய்வாயோ என்று கூவச் செய்வாயோ இஞ்சி மரப்பா இடுப்ப பார்த்து கசங்கி போனேண்டி இரவுதட்டில் சூடு பரப்பி இஸ்திரி போடேண்டி ஜக்க ஜக ஜாலக்காரா ரண்டக்கர பப்பர பபாடி காரா ரண்டக்கர உன்னத்தி கடையில் ஞானா போல நினைச்ச உன்னத்தி